இந்திய அணி தற்போது இங்கிலாந்தில் வைத்து டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டியில் தற்போது இந்திய அணி விளையாடி வருகிறது. 3 நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த போட்டியில் இந்திய அணிதான் இப்போது வரையிலும் ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அதுவும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவர்கள் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்த பிறகு சுப்மன் கில் தலைமையிலான இளம் படை கொண்ட இந்திய அணி இந்த தொடரில்தான் முதலாக விளையாடி வருகிறது. மேலும் இப்படியாக இளம் படை கொண்ட இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில் சீனியர் வீரர்கள் இல்லாமல் பங்கேற்கும் முதல் போட்டியே இங்கிலாந்து நாட்டில் வைத்து இங்கிலாந்து அணியோடு மோதும் போட்டியாக மாறியிருக்கிறது. ஆக இந்த போட்டியில் மட்டும், அதாவது இந்த தொடரில் மட்டும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த இளம் இந்திய அணிக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாகிவிடும். அதேபோல இந்த இளம் அணி மீது இந்திய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகிவிடும். இதனால் இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அப்படியாக நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி சூப்பராக விளையாடி 471 ரன்கள் எடுக்க, அதனைத் தொடர்ந்து அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் முதல் இன்னிங்ஸில் 465 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இதனால் 6 ரன்கள் முன்னிலையில் இருக்கும் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கி 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் 90 ரன்களை எடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் 4வது நாள் ஆட்டத்தில் குறைந்தபட்சம் 300 ரன்கள் எடுத்துவிட்டாலே கிட்டத்தட்ட இங்கிலாந்து அணிக்கு 400 ரன்கள் இலக்காக மாறிவிடும். அதுவும் நாளை ஒரு நாள் மட்டும்தான் இங்கிலாந்து அணிக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பும் கிடைக்கும். ஏனென்றால் நாளைய தினம்தான் இந்த முதல் டெஸ்டின் கடைசி தினமான 5வது நாள். ஆகையால் அந்த ஒரே நாளில் 400 ரன்களுக்கு மேல் அடிப்பது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாது. அப்படி அதிரடியாக ஆட நினைத்தால் கண்டிப்பாக இங்கிலாந்து அணியை எளிதாக ஆல் அவுட் செய்துவிடும் இந்திய அணி. அது மட்டுமில்லாமல் இந்த டெஸ்ட் தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் ஏற்கனவே பயிற்சி போட்டிகளில் விளையாடி வந்தது. அப்படி விளையாடிய அனைத்து பயிற்சி போட்டிகளிலும் சரியாக போட்டியின் 5வது நாளில் மட்டும் இங்கிலாந்து அணி தொடர்ச்சியாக சொதப்பி வந்துள்ளது. அதுவும் முதல் நாளிலிருந்து 4வது நாள் வரை சிறப்பாக விளையாடி வரும் இங்கிலாந்து அணி 5வது நாளில் மட்டும் தொடர்ச்சியாக சொதப்பி வந்தது. ஆகையால் அதன் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக டெஸ்ட் போட்டியில் 5வது நாள் என்பது இங்கிலாந்து அணிக்கு அதிர்ஷ்டமில்லாத நாளாகவே இந்த தொடரில் மட்டும் மாறியிருக்கிறது. இதன் காரணமாக கண்டிப்பாக இன்றைய 4வது நாள் ஆட்டத்தில் மட்டும் இந்திய அணி குறைந்தபட்சம் 300 ரன்களை தொட்டுவிட்டால் இந்திய அணியின் வெற்றி என்பது 100% உறுதி என்பதை இன்றைய நாளிலேயே சொல்லிவிடலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.